அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. அணி திரள்வோம் வாரீர். உளுந்தூர்பேட்டையில். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். அக்டோபர் மாதம் பிறந்திருக்கு. முதலீட்டாளர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 13.95 பாயிண்ட் சரிஞ்சு 25,796 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 33 பாயிண்ட் சரிஞ்சு 84,266 முடிஞ்சிருக்கு. இதை பத்தி டீட்டெயிலாக நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சிபி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இலங்கை பயணம்லாம் எப்படி இருந்தது? சிறப்பா இருந்ததுங்க சார். அங்க கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய தலைவர் ஒரு பேட்டி எடுத்து போட்டிருந்தீங்க, பார்த்தேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஆமா சார், உங்களுடைய உதவினாலதான் சார் அந்த பேட்டியை எடுக்க முடிச்சது. நானும் எடுத்தோம் அது. மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். இன்னைக்கு எப்படி சார் மார்க்கெட் இருந்தது? மார்க்கெட் வந்து நாள் முழுவதுமே வந்து பெரிய ஏற்ற இறக்கங்களே இல்லாம பக்கவாட்டு நகரத்துல தான் இருந்தது. முடிவடையும் பொழுது கூட வந்து ரொம்ப சேஞ்சஸ் இல்லை. நேற்றைய முடிவை ஒட்டித்தான் முடிவடைஞ்சிருக்கு. ஒரு சின்ன இறக்கம்னு சொல்லலாம், அவ்வளவுதான். நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 புள்ளிகள் இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்குது. என்ன செக்டார் சார்? நேற்று இன்னைக்கு ஒரே மாதிரி செக்டார் தான் பர்ஃபார்ம் ஆச்சா, இல்ல இன்னைக்கு வேற விதமான செக்டார் பர்ஃபார்ம் ஆயிருக்கா? இல்ல, கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஏறது ஒரு நாள் இறங்குறது. ஐடியும் அப்படித்தான் இருந்துட்டு இருக்கு. எது முதல் நாள் ஏறது மறுநாள் இறங்குதுன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு துறை தான் ஓரளவுக்கு ஒரு கணிசமான ஏற்றத்துல வந்தது. நிப்டி ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறையும் நிப்டி மீடியாங்கிற ஊடகத்துறை சார்ந்த இந்த 2 குறியீடுகளும் 1% மேல இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நிப்டியில இருக்கக்கூடிய அந்த முன்னணி பங்குகள், டெக் மஹிந்திரா, ஐடி பங்குகள், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ஏற்றத்துல இருந்தது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் அண்ட் டிசிஎஸ், இது 4மே வந்து ஒரு நல்ல ஏற்றத்துல இருந்தது. அதனால வந்து ஐடி துறை குறியீடு ஏற்றத்துல இருந்தது, மீடியா துறை. மற்றபடி வேற எந்த துறை குறியீடுகளும் பெரிய ஏற்றத்துல இல்லை. ஆட்டோ இருந்தது, அவ்வளவுதான். பர்டிகுலர் ஸ்டாக்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நான் முன்னர் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் தவிர மஹிந்திரா, அதானி இன்டர்நேஷனல், இதெல்லாம் ஏற்றத்துல இருந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க் அந்த பங்கு வந்து இன்னைக்கு ஒரு குறியீட்டுல இருக்கிறதுல வந்து ஒரு 2.5% மேல இறங்கி இருந்தது. அது தவிர ஏசியன் பெயிண்ட், இந்துஸ்தான் யூனிலீவர், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், ஐடிசி, எஃப்எம்சிஜி பங்கு, அந்த பங்குகள்லாம் கொஞ்சம் இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது, பார்க்க முடிந்தது. டாடா மோட்டார்ஸ், மாருதி, இந்த மாதிரி ஆட்டோ துறை பங்குகளும் இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் லெபனானுக்கான போர் ஆரம்பிச்சிருக்குங்க சார். தரைவழி தாக்குதல் கூட நடத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த கமாடிட்டி அதே மாதிரி கரன்சி எல்லாம் எப்படி சார் பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு? கரன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அமெரிக்க டாலர் வந்து பெரிய மாறுதல்கள் இல்லை. சென்ற வார துவக்கத்துல வந்து 84 கிட்ட இருந்தது, வந்து இறங்கி சென்ற வாரமே 83 கிட்ட வந்தது. திரும்ப வந்து நேற்று வந்து பார்த்தோம் நம்ம வந்து 83.90 கிட்ட வந்தது. இப்ப அந்த 83.90ங்கிற அளவுல தான் இருக்குது. எவ்வளவு குறைந்ததோ சென்ற வாரம், அதே அளவு அதிகரிச்சிருச்சு வார கடைசியில. இன்னைக்கு பெரிய மாறுதல்கள் எதுவும் இல்லை. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைசிங்லி பெரிய மாறுதல்கள் எதுவுமே இல்லை. மிடில் ஈஸ்ட்ல வந்து நிறைய இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டு இருக்கையில எதுவுமே பிரச்சனையே இல்லாத மாதிரியான ஒரு சூழலை நாம் இங்க பார்க்க முடிகிறது. கச்சா எண்ணெயினுடைய விலை $68 கீழே தொடர்ந்து வணிகமாயிட்டு இருக்கு. தங்கத்தினுடைய விலை ஒரு சிறிய ஏற்றத்துல 2672 இருக்கு. அப்ப கூட 2700 வெள்ளி என்று இருந்த அந்த உச்சத்தை தொடரல. வெளியினுடைய விலை வந்து இன்னும் 32க்கு போல 31.7 அப்படிதான் இருக்குது. உள்ளூர் சந்தையிலுமே பாத்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு சின்ன ஏற்றம், ஒரு 0.5% கூட சொல்ல முடியாது, அவ்வளவுதான் தங்கம் வெள்ளியினுடைய ஏற்றம். கச்சா எண்ணெய் சொல்ல போனா உள்ளூர் சந்தையில வந்து 1% இறக்கத்துல இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் கச்சா எண்ணெயுடைய விலை இறக்கத்தில் இருப்பது என்பது ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஏனுடைய தகவல் வந்து சென்ற வாரம் வெளிவந்தது. அது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. கையிருப்பு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. அது ஒரு வேளை காரணமா இருக்குமான்னு தெரியல, பார்க்கணும். ஓகே, எப்பயுமே ஆனா ஏதோ போர் வந்துச்சுன்னா தங்கம் விலை அதிகரிக்கும் இல்ல கம்மியாகும். ஆனா எந்த வித மாற்றமும் இல்லாத எதை சார் குறிக்குது? ஐ திங்க் இது முன்கூட்டியே எதிர்பார்த்து ஒருவேளை வந்து எல்லா டிரான்சாக்சன்ஸும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் போன வாரம் கூட சொன்னேன், அதாவது பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் நியூஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிகழும் என்று தங்களை தயார்படுத்தி கொண்டு கூட இருக்கலாம். அதனாலதான் வந்து பெரிய மாறுதல்கள் ஏதாவது இல்லாம இருக்கு. பட் இந்த நிலை தொடர்ந்து இருக்குமானால் சில வாரங்கள் சில மாதங்கள் இருக்கும் பொழுது அப்ப அதனுடைய தாக்கம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் என்எஸ்சி பிஎஸ்சி ட்ரேடிங்ஸ்க்குலாம் வந்து புதுசா சார்ஜ் வந்து பண்ண போறாங்களாமே சார். இதனால மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களோட ரேஷியோ குறையுமா சார்? இல்ல, இது வந்து முதலீட்டாளர்களை பெரிய அளவுல இது பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அன்றாடம் தினசரி வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் இதனுடைய பாதிப்பு வந்து கொஞ்சம் இருக்கலாம். ஏன்னா உண்மையிலே சொல்ல போனா இதற்கு முன்னால என்ன சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சந்தையில் அடிக்கடி இருக்கக்கூடிய எனக்கு கூட தெரியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு நெக்லிஜிபிள் ஒரு சின்ன தொகை. உதாரணமா சொல்றேன், இப்ப வந்து அவங்க வந்து டிரான்சாக்சன் ஃபீயை $2.97 ஒரு லட்சத்துக்கு, 1 லட்சம் ரூபாய் ட்ரேட் பண்ணா அதுக்கு $2.97 இப்ப அறிவிச்சிருக்காங்க. இதற்கு
முன்னால் இதை விட குறைவாக இருந்திருக்கிறது. எவ்வளவுன்னு கூட எனக்கு நினைவில் இல்லை. அந்த அளவுக்கு வந்து அது ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட். ஒரு முதலீட்டாளர்களாக இருப்பவருக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படும். அதே மாதிரி ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ₹1,00,000க்கு ₹1.73. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ₹1,00,000க்கு ₹35 அந்த பிரீமியம் வேல்யூல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கரன்சி ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 35 பைசா, ₹1,00,000க்கு 35 பைசா. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு ₹1,00,000க்கு ₹31.10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு ட்ரேட்ல பார்க்கும் பொழுது முதலீட்டாளர்களுக்கு இது வந்து நெக்லிஜிபிளா இருக்கும். ஆனால் அன்றாடம் வணிகம் செய்பவர்கள் சிறு வித்தியாசத்துக்கு தான் வந்து ட்ரேடே பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இது ஜாஸ்தியா இருக்கும். என்ன காரணம்னா இது மட்டும் இல்ல, பட்ஜெட்லயே சொல்லியிருந்தாங்க அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இன்னைக்கு துவங்குது. என்னன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், பங்கு வணிகத்தின் மீதான வரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து கேஷ் மார்க்கெட்ல ஒண்ணும் பண்ணல, டச் பண்ணல. பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல 0.02% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸுக்கு 0.1 0.02 வந்து அதை வந்து அதிகரிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அங்கேயுமே வந்து வணிகம் வந்து கொஞ்சம் சிறப்பு குறையாது பெருசா. ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து எப்போதுமே ஸ்பெகுலேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ட்ரேடர்ஸ் எப்போதுமே ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த இம்பாக்ட் காஸ்ட்ங்கிறது, இதுல வரக்கூடிய லாபத்தில் இது ஒரு அடி வாங்கும். இந்த காஸ்டா இருக்கிறதுனால கொஞ்சம் குறையும், மட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ F&O பண்றோம் கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால. ஆமா, ஏற்கனவே ரொம்ப லாஸ் ஆகும் தானே சார் சொல்றாங்க F&O பண்றவங்களோட. அதனாலதான் 90%க்கு மேல இங்க வணிகம் செய்பவர்கள் சிறு முதலீட்டாளர்களில் பெரும்பகுதி பணத்தை இழக்க செய்கிறார்கள் என்பது செபியினுடைய ஆய்வு. நம்ம போனோம் 90% சார், ரொம்ப அதிகமா இருக்கு சார். அப்புறம் ஏன் சார் அவ்வளவு தூரம் வர்றாங்க அதுல பணம் எடுக்கணும்னு? ஒரு குறுகிய காலத்துல இதுல நிறைய பணம் பண்ணிடலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுடைய உண்டாக்கப்படுகிறது. தரகு நிறுவனங்களுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊழியர்களுக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய பிசினஸை பொறுத்து சம்பளம் வந்து இன்சென்டிவ் பிக்ஸ் பண்ணப்படுறதுனால அந்த ஊழியர்கள் கூட சில சமயங்கள் வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல வந்து இதை வந்து தவறாக மார்க்கெட் பண்றாங்க. சரியான புரிதல் இல்லாமல் இதை பண்றாங்க. இதனாலதான் நேற்று செபியினுடைய மீட்டிங் ரொம்ப லேட்டா தான் முடிஞ்ச அறிவிப்புகள் வந்தது. அப்ப என்ன எதிர்பார்க்கப்பட்டதுன்னா, இப்போ ₹5,00,000 ஒரு லாட் சைஸ் இருக்கு, குறைந்தபட்சம் ₹5,00,000 தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஊக வணிகம் சொல்லக்கூடிய முன்பேற வணிகத்துல வாங்க முடியும், விற்க முடியும். அதுக்குள்ள மார்ஜினை கட்டிட்டு அது முன்னால 2 லட்சமா இருந்ததை தான் 5 லட்சமா மாத்தினாங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு. இது வந்து ஒரு 10 லட்சமாவது குறைந்தபட்சம் அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப சிறு முதலீட்டாளர்கள் இதுக்குள்ள வரமாட்டாங்கன்னு. பட் அது என்ன காரணத்தினாலும் அது தள்ளி போயிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அல்டிமேட்டா பண்ணுவாங்க, இப்போதைக்கு பண்ணல. நேற்று அது குறித்த அறிவிப்புகள் வரல. இது ஒரு ஆசையின் காரணமாக ஒரு குறுகிய காலத்துல நிறைய பணம் பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கையின், தவறான நம்பிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதன் மூலமா இதை செய்யறாங்க. ஏன்னா ஒரு ஹெட்ஜிங்கான டூல், டூலை போய் ஒரு ரிஸ்க் மிட்டிகேட் பண்றதுக்கான ஒரு டூலை போய் மிஸ்யூஸ் பண்ணி ஒரு கத்தி தான் கொண்டுச்சுன்னு சொல்றது தவறு. கத்தியை எப்படியோ நல்லா பயன்படுத்துறது நம்ம கையில இருக்கு, அவ்வளவுதான். செபி போர்ட் மீட்டிங் நடந்ததுன்னு சொன்னீங்க சார், வேற என்னென்ன சார் முடிவுலாம் எடுத்திருக்காங்க? வேறு சில முக்கியமான முடிவுகள் நிறைய எடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்முடைய நேரம் கிடைக்கிறத பொறுத்து பார்க்கலாம். பட் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு நம்ம பகிர்ந்துக்கலாம். என்னன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டி. இப்ப நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம், ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நாமினி போடுறோம். இது வரைக்கும் வந்து அது 3 பேர் மட்டும் தான் நாமினி போடலான் இருந்தது. இனிமேல் 10 பேர் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம் நமக்கு நாமினியா அப்படின்னு வந்திருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாமினின்னு சொல்றதுனால மட்டும் நமக்கு பிறகு நம்முடைய சொத்துக்கு அவர் முழு உரிமையாளர் என்று அர்த்தம் இல்ல. அதை சுலபமாக உண்மையான உரிமையாளர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வழியாகத்தான் அவர் இருப்பாரே தவிர, உரிமைங்கிறது எப்ப வருதுன்னா இறந்தவர் அல்லது மறைந்தவர் வந்து உயிர்ல என்ன எழுதியிருக்காரோ, யாருக்கு என்ன போய் சேரணும் எழுதியிருக்காரோ அவங்களுக்கு தான் அதனுடைய உரிமை இருக்கு. ஆனால் நாமினியா யாரை வேணாலும் போடலாம். அந்த நாமினிதாரருக்கு போய் சேரணும் போடலாம். உயிர்ல வந்து இவர் தான் என்னுடைய நாமினி, இவருக்கு தான் எல்லா சொத்துன்னு போடலாம். சோ நாமினேஷன் மட்டுமே ஒருத்தருக்கு சொத்தினுடைய உரிமையை கொடுக்கறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். உயிர் இருந்ததுன்னா, உயிர் இல்லாத வரைக்கும் நாமினி வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணலாம், அல்லது நியாயமான வாரிசாக இருந்து அவர்களுக்குள்ள சமமாக இருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம். இது ஒன்று. 2வது, 10 பேர் நாமினிங்கிறதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஏன்னா அதுல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது சுயநினைவு இல்லை அல்லது மறைந்து விட்டாருன்னா அப்ப எப்படி அதை கையாளுறதுங்கிறது ஒரு சிக்கல் வரலாம். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட், 2 பேர் இணைந்து ஒரு அக்கௌண்ட் ஆபரேட் பண்றோம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், டிமேட் அக்கௌண்டா இருக்கட்டும். அப்ப பொதுவாக இந்த நாமினிங்கிறது ரொம்ப கம்பல் பண்றது இல்லை. நம்ம 2 பேர் தான் இருக்கும்போது ஒருத்தர் போயிட்டா ஒருத்தர் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது. பட் 2 பேருமே ஒன்றாக பயணம் பொழுது ஏதாவது எதிர்பாராத ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது நாமினி இருந்தாதான் பெட்டருங்கிறது உண்மை. ஆனால் இப்ப என்ன காரணத்தினாலும் அது வந்து ஆப்ஷனலா தான் போட்டிருக்காங்க. ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கும் பட்சத்துல நாமினேஷன்ங்கிறது ஆப்ஷனல்னு சொல்லிட்டாங்க, அது கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சரியான முடிவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது நாமினிங்கிறத ஒரு கட்டாயப்படுத்தலைனாலுமே எல்லாத்தையும் நம்ம செபி சொல்லணும், அரசு சொல்லணும் எதிர்பார்க்க கூடாது. அரசு கட்டாயம் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம இல்லாம நம்ம கட்டாயமாக நாமினியை போடுறது நல்லது. 4 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகளுக்கு பிரித்து வலது மனைவிக்கும் மக்களுக்கும் பிரித்து போடுறது, நாமினியை கட்டாயமா போடணுங்கிறது நல்லது. ஓகே, ஆக்சுவலி 2 நாமினி இருந்தாலும் அடிச்சுப்பாங்க, 10 நாமினா நினைச்சு பார்க்கவே முடியல என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு.
பணம் இருந்தாலே பிரச்சனை தான் சொல்லுவாங்க. பட் மனம் நல்ல மனம் இருந்தா பணம் பிரச்சனையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது தவிர இன்னும் சில விஷயங்கள் அக்டோபர் 1 இன்றையில இருந்து சில மாற்றங்கள் இருக்கு. அதுல ஒன்று வந்து வட்டி விகிதம் ஒவ்வொரு காலாண்டும் முடிந்த பிறகு சிறு சேமிப்பின் மீதான போஸ்டல் சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அது மீதான வட்டி விகிதங்கள் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ல இருந்து பல இது மேல வட்டி விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படும். அப்படி மாற்றி அமைக்கப்படும் அறிவிப்புல இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து எந்த விதமான பெரிய மாறுதல்களுமே இல்ல. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய பொது சேம நல நிதியா இருக்கட்டும், அல்லது 3 ஆண்டுகளுக்கு வைக்கக்கூடிய வைப்பு நிதி, இது எல்லாமே 7.10% இருந்தது. அதே தொடர்கிறது. இப்பொழுதும் சேவிங்ஸ் பேங்க் மீது 4% ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதுவும் தொடர்கிறது. அதனால எந்த விதமான அதை கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. ஒருவேளை இப்ப அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதுனால இது குறைப்பார்களோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதை குறைக்கலைங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒருவேளை அடுத்த வாரம் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட் பண்ண போறாங்க, அதற்கு ஒரு கட்டியம் கூறுறது போல இது முன்கூட்டியே இருக்கதா கூட எடுத்துக்கலாமான்னு தெரியல, நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிடிஎஸ் ரேட், டாக்ஸ் டிடக்டட் ரிசோர்ஸ், இது பட்ஜெட்லயே சொன்ன விஷயம், ஒரு விஷயம் அது இன்னைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் அதனுடைய இது ஸ்டார்ட் ஆகுது, கட் ஆஃப் டேட். அது நிறைய ஒவ்வொருத்தருக்கும் டிடிஎஸ் சில பேருக்கு மாத்திருக்காங்க. ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட், அரசனுடைய பாண்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு டிடிஎஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ HUF இன்டு அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் அதுக்கு வந்து 5% டிடிஎஸ் இருந்தது, இப்ப 2% குறைச்சிருக்காங்க. இது வந்து பிடிக்கிறத குறைச்சிருக்காங்க. பட் அல்டிமேட்டா கட்டுறது என்ன இருக்கோ அவங்களுக்கு வரி இருந்தா கட்டத்தான் வேணும். என்ன அது இப்போ உடனடியாக பிடித்து கொண்டு கொடுக்காமல் அப்புறமா பின்னால கட்டலாம் அப்படிங்கிறப்ப கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். சார் வேற ஏதாவது பொருளாதார தரவுகள் இன்னைக்கு வெளியே இருக்கா சார்? 2 தரவுகள். ஒன்று பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து அது வந்து வெளியாகுது. அது வந்து இந்த கடந்த 8 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செப்டம்பர் மாதத்துல ஃபேக்டரி அவுட்புட், மேனுஃபேக்சரிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தேக்கம் இருக்குது அப்படின்னு HSBC-னுடைய பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து சொல்லுது. 56.5 அப்படின்னு செப்டம்பர்ல. இதற்கு முன்பு ஆகஸ்ட்ல பார்த்தா 57.5 இருந்தது. இது அதிகமா இருக்கிறது நல்லது. 50க்கு மேல இருந்தாலே நல்லதுதான். ஆனா அது 50க்கு மேல இருந்து குறைந்தால் வளர்ச்சியில கொஞ்சம் குறைவு, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இது ஒரு புள்ளி வரும். இரண்டாவதாக இது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லக்கூடிய நடப்பு கணக்கு பற்றாக்குறை. ஏப்ரல் மாதம் துவங்கி ஜூன் மாதம் அந்த முதலாம் காலாண்டுக்கான நடப்பு கணக்கு பற்றாக்குறை கொஞ்சம் வைடன் ஆயிருக்கு. அதாவது இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான அந்த மதிப்புகள் இடையிலான வித்தியாசம். நாம் குறைவாக ஏற்றுமதி செய்திருக்கிறோம், ஆனால் அதிகமாக இறக்குமதி, குறைவாக ஏற்றுமதியும் அதிகமான இறக்குமதியும் செய்திருப்பதனால நாம் வெளிநாட்டினருக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து அதிகமா இருக்கு நமக்கு வந்த பணத்தை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு. இதுல வந்து இந்த டெபிசிட் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பொருட்களை நாம் இறக்குமதி செய்வதும் ஏற்றுமதி அதுல உள்ள வித்தியாசம். ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் குறைவாக அதிகரிக்காம இருக்கிறதுக்கு காரணம் சேவை துறையில நமக்கு வந்து நம்ம இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமா இருக்குது. அதே மாதிரி பிரைவேட், அதாவது நம்ம NRIs எல்லாம் இருக்காங்க இல்லையா, தனிநபர்கள், அங்க இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய ரெமிட்டன்ஸும் அதிகமா இருக்கு இந்தியாவுக்குள்ள. சோ இந்த ரெண்டும் அதிகரிச்சிருக்கிறதுனால இந்த பற்றாக்குறைங்கிறது ரொம்ப அதிக அளவில் அதிகரிக்காமல் ஒரு நாமினலா 1% ஆஃப் 1.1% ஆஃப் ஜிடிபின்னு சொல்றாங்க. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துல 1.1% அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெண்டுமே ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் தான் சொல்லணும், பாசிட்டிவ் நியூஸ் நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் சந்தை நடக்கும் பொழுது இந்த தகவல் எல்லாம் வந்துருச்சு. இதனால பெரிய பாதிப்பு எதுவும் சந்தையில இல்ல. வரக்கூடிய நாட்கள்ல வேறும் சில புள்ளி விவரங்கள் வெளியாகும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாசம் எப்படி சார் இருக்கும் முதலீட்டாளர்களுக்கு? அக்டோபர் மாசம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா ஒரு 2ஆம் காலாண்டு முடிந்து 3வது காலாண்டு துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது குறிப்பாக 2வது வாரம், அதாவது அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். 2 காரணங்களுக்காக. ஒன்று, மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய சந்திப்பு இருக்கு 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும். டென்டேட்டிவா அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த தேதியில வட்டி விகிதம் குறித்து, ஏன்னா பெடரல் ரேட் ரிசர்வ் வந்து குறைச்சிருக்காங்க, போன மாசம் பார்த்தோம். அதனுடைய அதே ஸ்டாண்ட் இவங்களும் எடுப்பாங்களா, அல்லது கொஞ்சம் கம்மியா குறைப்பாங்களா, அல்லது குறைக்கவே மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது ஒரு சந்தையில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஏன்னா அதனுடைய தாக்கம் வந்து நிறுவனங்களுடைய லாபம், கடன் வாங்கி தொழில் நடத்தக்கூடிய நிறுவனங்களுடைய லாபத்தில் ஒரு தாக்கம் இருக்கும். 2வது விஷயம், செப்டம்பர் மாதம் முடிவடைந்த 2ஆம் காலாண்டுக்கான நிறுவனங்களுடைய முடிவுகள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, லாப நஷ்டங்கள் எப்படி இருந்தது என்று குறித்த காலாண்டு முடிவுகள் வந்து மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். 5ஆம் தேதி 6ஆம் தேதி துவங்கி வர ஆரம்பிக்கும். அந்த 2ஆம் வாரமும் 3ஆம் வாரம், குறிப்பாக 4ஆம், இந்த 3 வாரங்கள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் முக்கியமான முன்னணி நிறுவனங்களுடைய முடிவுகள் வருவதை பொறுத்து அந்த தனிப்பட்ட பங்குகளுடைய விலையினுடைய ஏற்ற இறக்கம் அமையும். முதலீட்டாளர்களுக்கு எந்த மாசம் சார் ரொம்ப நல்ல மாசம்? அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு போயட்டினுடைய பேரை சொல்லி எந்த மாதம் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஜனவரியில பண்ணலாம், அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல கூட பண்ணலாம், மே, ஜூன், ஜூலை, டிசம்பர் வரைக்கும் சொல்றாங்க. அந்த மாதிரி முதலீடு செய்வதற்கு எல்லா நாட்கள் நீண்ட கால அடிப்படையில் நல்ல தரமான பங்குகள்ல முதலீடு செய்வதற்கு எல்லா நாட்களுமே ஏற்ற நாட்கள் தான் நான் நினைக்கிறேன். நம்ம குறுகிய காலத்துல வந்து ஒரு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதுதான்
அது நமக்கு கஷ்டமாகுது. ஃபைன் சார். ரொம்ப நிறைய தகவல்லாம் சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு நன்றி. இன்னும் அந்த செபி மீட்டிங்ல என்னென்ன சொன்னாங்கிறதையும் சொல்லுங்க சார் வரும் நாட்கள்ல. சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரீர். உளுந்தூர்பேட்டையில்